வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மீனராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் ரிஷப ராசியில் எவ்வளவு நாட்களாக வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்தார். அவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக குருவினுடைய சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார். அது மட்டுமில்லாம அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லாம் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்குங்க. அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது ரிஷபராசியில் குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு சஞ்சரிக்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 3ஆம் இடத்திற்கு வருவதால் சகோதர சகாய ஸ்தானம் பலப்படுகிறதுங்க. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி சேருவாங்க. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வாய்தாக்கள் ஓயுங்க. ஆனால் எல்லாவற்றிலும் குறுக்கீடுகள் கொண்டேதாங்க இருக்கும். எடுக்கும் முயற்சிகள்ல இடையூறுகள் வரதாங்க செய்யும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அவற்றை விடுத்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்வது நல்லதுங்க. ஏன்னா மீண்டும் அந்த பொறுப்புகள் உங்களுக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பொறுப்புகளை சொல்வதற்கு முன்னர் கொஞ்சம் யோசித்து சொல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல குருவினுடைய பார்வை பலத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிவலால் இல்லறம் நல்லறமாக அமையுங்க. திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண வாய்ப்பு கை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். அதே போல் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. வீடு வாகனம் வாங்க பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. அதே போல் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிவதால் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க. தந்தை வழி அனுகூலம் உண்டுங்க. முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில்களை புதுப்பித்து குடும்பங்களுக்கு விழா வழிவகுப்பீங்க. அதே போல் பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகி செலவை கூட்டி வந்தால் புதிய வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனை ஆகலுங்க. தொழில் வளர்ச்சி சீராகும், சிறப்பாகவும் இருக்கும். அதே போல கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறுங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை
வாங்கி மகிழ இருக்கீங்க. கடந்த சில மாதங்களாக முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறுங்க. பூமி வாங்கும் யோகம் உண்டு. அதே போல புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாங்க. பல முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைத்தாலும் கூட நீங்கள் தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் அவற்றில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர காலத்தில் இந்த காலம் அவ்வளவு நல்லதில்லைங்க. அந்த காலங்கள்ல ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்பட்டிருக்கும். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிச்சிருக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதா அமைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று ரோகிணி நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரனுடைய சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டங்களில் உற்றார் உறவினர்களுடைய முன்னேற்றம் கண்டு வியப்பார்கள். நண்பர்கள் உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துக்கள் முறையாக கிடைக்குங்க. வியாபாரம் வெற்றி நடை போடக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று நல்ல வளர்ச்சி காண்பாங்க. பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதிலும் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாட்டு பயணம் அனுகூலம் தரும் விதமா அமையிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு இக்காலகட்டங்கள்ல இந்த தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைகிறது. அதாவது ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழ்கிறதுங்க. அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. பயணங்கள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல், சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமல் தவிப்பீங்க. பணியாளர்களால் தொல்லை உண்டு. பழைய பணியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து கேதுவினுடைய ஆதிக்கத்தால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல் நலன் சீராகும். சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் உருவாகலாங்க. கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இக்காலத்தில் சர்ப்ப சாந்தி பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அகலும். 7.5 சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால விரயங்கள் அதிகரிக்கதாங்க செய்யும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையுங்க. கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து செல்வதால் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. குருவினுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. பிள்ளைகளை நெறிப்படுத்தி பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவ குடும்ப படம் வைத்து சிவபுராணம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.